ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 16 அதிகாரம் 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அவர் எப்பொழுது சவுலை விட்டு நீங்கினார் சொன்னார். வசனம் சொல்லப்பட்டது. முந்தின வசனம், அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அன்றால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ராமஜனிக்கு அபிஷேகம் தேசத்துல ஒரு ஆள் தான், நாட்டில் ஒருத்தர் தான் ராஜாவா இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க ராஜாவா இருக்க முடியாது, ஒருவர் தான் ஆளு. அப்போ தாவீது முதல் சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டா. சவுலை தெரிந்து கொண்ட பொழுது சவுல் ராஜாவாக இருந்தார். சவுல் மீறும் பொழுது, அகந்தை கொள்ளும் பொழுது, தாவீதை குறித்து தாவீதுக்கு 10,000 சவுலுக்கு 1000 என்று கொடுத்த பொழுது அவன் பொறாமைப்பட்டான். எல்லாமே நடந்தது. அவன் தள்ளப்பட்டு போனான். தள்ளப்பட்ட பிறகு சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து சகோதரர் நடுவே தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணும்போது தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம், ராஜ்ய அபிஷேகம் சவுலிடத்திலிருந்து எடுத்துதான் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்தினவர். சவுலுடைய அபிஷேகம், அந்த ராஜ்ய அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. சவுலிடத்திலிருந்து அந்த கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போனார். விலகி போனது மாத்திரமல்ல, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் விலகினாலே சாத்தான் வர முடியுமான்னு பார்ப்பான். எல்லா சோதனையிலும் கர்த்தர் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுப்பார். அவ்வளவு எளிதாக கர்த்தருடைய ஆவி விட்டு விலக மாட்டார். சிம்சோன் எத்தனையோ சேஷ்டைகளை செய்தான். பெரிஸ்திய பெண்ணை கண்டான், நிச்சயம் போட்டான், திருமண செய்திகளும் சொன்னான், குள்ளர்களை பிடித்தான், வயலை எரிய விட்டான், எவ்வளவோ செஞ்சான். கதவு ஜன்னல் நிலைகளோடு கூட பிழைக்கு வந்து பெரிய மலையிலிருந்து உருட்டி விட்டான், எவ்வளவோ செஞ்சான். எத்தனையோ ஜனங்களை அழிச்சான், எவ்வளவு தவறான காரியத்தை செய்தான். ஏன் இஸ்ரவேலர்களுடைய பெண்கள் இல்லையா, நீ அங்கே போக வேண்டியது என்ன? பெற்றோர்கள் மீறி தான் போனான். தெளிவார் மடியில் இருக்கும் பொழுதும் ஆவியானவர் இருந்தார். சிம்சோனை உன்னை பிடிக்க பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். புது கைகளால் கட்டப்பட்டவன், நூல்பட்ட அந்த நெருப்பட்ட நூலை போல அறுத்தறிஞ்சுட்டு போனான். 4 கைகளால் கட்டப்பட வேண்டும், அறுத்தறிஞ்சுட்டு போனான். எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தது. கடைசியாக தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினான். இது மாதிரியே அவனுடைய சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் அவனுடைய பலன் இருக்கிறது என்பது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாது. அவனுடைய 7 தடைகளில் அந்த பலன் இருக்கிறது என்பது அது போன்ற யாருக்காவது மந்திரவாதி கதைகளை படிச்சிருக்கோம். 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி அந்த மலைக்கு நடுவில் அங்கே போனால் அவ்வளோ பாம்பு, அவ்வளோ பேய், அவ்வளோ பறவை, ஒவ்வொரு எல்லாருக்கும் முன்னாடி போனால் ஒரு மரத்து மேலே இருந்துச்சு, அங்கே ஒரு இருந்தான், அவனை போனால் அந்த மந்திரவாதி சாவான். இதெல்லாம் கதைகளில் படிச்சிருக்கோம். ஆனால் இவைகள் நடந்த சம்பவம். அவனுடைய பலன் எதனால் இருக்கிறது என்பது அவருக்கு ரகசியமாகவே இருந்தது. பார்ப்பவர்கள் எளிதில் கண்டுபிடிக்க முடியாததா இருந்தது. இவனாக சொல்லியிருக்கவில்லை என்று சொன்னால் எவராலையும் கண்டுபிடித்திருக்க முடியாது. தலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டினா பேருக்கு வந்தான்.
இவனுடைய பலன் அப்படிப்பட்டதா இருந்தது. ஆனால் சிம்சோனுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கடைசியா முற்றிலுமாக மதி மயங்கி திடீரானத்துல ரகசியத்தை வெளிப்படுத்தின பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகின உடனே எதிரிகள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். இதுல என்னன்னா, அவர்கள் எதிரிகளை தங்கள் மேல் ஒப்பு கொடுத்தார் என்று அவருடைய தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இவ்வளவு பலசாலி கண்கள் குருடாக்கப்பட்டு மாவரைத்துக் கொண்டிருக்கிறார். வாய்ப்பு, எத்தனையோ வாய்ப்பு, இந்த சவுல் எத்தனையோ வாய்ப்புகளை தவற விட்டான். அமலேக்கியை கொல்ல வேண்டும், அமலேக்கியை கொலை செய்ய வேண்டும், அமலேக்கு நாய் முதல் கொண்டு ஒன்றை விட்டு வைக்க கூடாது, ரெவிதீங்களை வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுல் சொன்ன அதையும் மீறினார். முக்கியமான காரியத்தை மீறினார். தாவீதை பகைஞனாவே பார்த்தார். 23வது நாளே 16 அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சுத்தமாவான். சுரமண்டலத்தை வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதலடைந்து சுகமாவான். சுரமண்டலம் வாசிக்கப்பட்ட பொழுது அது எப்படி வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கணும். அது வாசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும். சுரமண்டலத்தை பார்த்துருக்கோம், ஆனால் அதை கையில தொட ஒரு இடத்துல வச்சிருக்கிற சுரமண்டலத்தை பார்த்துருக்கோம். ராஜஸ்தான் ஒரு சுரமண்டலம் அதிகமான வாத்திய கருவிகள் வச்சுருந்தாங்க. அந்த சுரமண்டலம் ஒன்று இருந்தது. அதைத்தான் தாவி வாசிக்க. அப்போ இந்த தாவீதினால சுகமாக்கப்பட்ட இந்த சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். தேடி பிடிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவி சவுலிலிருந்து நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியை கலக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர்களை நோக்கியோ, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறதே, உனக்கு பேர் முடிஞ்சிச்சே ஒரு ராஜாட்ட போய் சொல்ல முடியுமா? இதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு குழப்பம். இந்த குழப்பம் இதனாலதான் உங்களுக்கு இந்த குழப்பம் என்று ராஜானத்தை சொல்ல முடியுமா? ஆனா சொல்றாங்க, சுரமண்டலம் வாசிக்கில் தேர்ந்தவர்களை தேடும்படிக்கு எங்கள் ஆண்மாகி உமக்கு முன்பாக நின்று உங்களுடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொருளாத ஆவி மேல் இறங்குகிறது. பொருளாத ஆவி ஒரு மனிதனை பிடிப்பது வேற, தேவனால் விடப்படுவது வேற. ஒரு மனிதனை பொருளாத ஆவி பிடிக்கும் என்றால் அதை சுலபமாய் விரட்டி விடலாம். தேவனால் ஒரு பொருளாத ஆவி ஒருவனுக்குள் விடப்படும் என்று சொன்னால் அது அவனை பிடித்த சாபம். அந்த சாபம் எத்தனையோ பேருக்கு உண்டு. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஜெபம் பண்ண முடியாது, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரியா ஆதாரம் வர முடியாது, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சத்தியத்தை கைக்கொள்ள முடியாது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மேற்கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியின் சாபம் அது. எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் புரிந்து விட மாட்டாங்க. மொழி எல்லாம் செய்ய முடியும், சத்தியத்தை கைக்கொள்ள முடியும், ஜெபம் பண்ண முடியும், ஆராதனை செய்ய முடியும், சரியா வர முடியும், எல்லாவற்றுக்கும் சமயங்கள் இருக்கும். ஆனால் முடியாது. ஏனென்றால் அங்கே பொல்லாத ஆவி தேவனால் விடப்பட்டிருக்கிறது. அந்த பொல்லாத ஆவி தேவனால் விடப்பட்டது என்பது ஒரு பெரிய சாபம். கடைசி வரைக்கும் சவுல் அப்படியே இருந்துதான் செத்து போனான். அவனுக்கு விடுதலையே கிடைக்கல. தேடினான், பொய் சொல்கிறவனை தேடினான். அவன் தேடினோடு சாமுவேலை பார்க்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா நல்ல பதில சாமுவேல் கொண்டு வரல. நாளைக்கு நீயும் போன்ற குமாரன் என்னோடு இருக்கிறேன்னு சொன்னான். சாமுவேல் அப்ப எங்க ஓய்வெடுத்துதான் தெரியும். அப்ப சவுல் அங்க போவோம், அதன் பிறகு அவன் நியாயத்திற்கு என்ன தீர்ப்பு நடந்ததுன்னு தெரியல. எவ்வளவு முயற்சித்தாலும் முடியல.
ஜெபம் பண்ணவே முடியல. ஏதோ கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், முடியல. ஆராதனை வர முடியல, ஆராதனை ஒருமனப்பட முடியல. ஆராதனை வந்து சும்மா போக்குவரத்துமா இருக்குது. இது பொழுதுபோக்கு இடம் இல்லை. வெளியில வேற வெளியே உட்காந்து வெளியே ஆராதனை வந்தா உள்ள உட்காந்து ஆராதனை போகும். நீங்க போக்குவரத்துமா இருக்குது. எனக்கு இடைஞ்சல ஒரு பண்ண முடியல. இது எத்தனை பேர் இடைஞ்சல இருக்கோ தெரியல. ஆராதனை வந்து ஆராதனை உட்காது. வெளியில வேலை வெளியே நீங்க வேலை பார்க்கணும். அப்போ பொருளாத ஆவி விடப்படும் பொழுது முடியாது. தேவனுடைய ஆவி இருக்குமே ஆனால் நிச்சயமாய் முடியும். அப்போ தேவனுடைய ஆவி குறிப்பு சிலர் பாருங்க, பேய் துரத்தும் திரும்ப பேயோடு வருவாங்க, பேய் துரத்தும் திரும்ப பேயோடு வருவாங்க. சவுலுக்கு அதான் நடந்தது. தாவீது சுரண்டத்தை வாசிப்பான், அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி அவன் ஆறுதல் அடைவான். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அந்த பொல்லாத ஆவி வந்து சவுலை ஆட்கொள்ளும். தாவீது சுரண்டத்தை வாசிப்பான், சுரண்டத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி இப்போ அப்படியே தேவனப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது எப்பெல்லாம் பிடிச்சதோ அப்பெல்லாம் தாவீது சுரண்டத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அப்பொழுது அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சுத்தமாவான். இதே வேலை சில நமக்கு சில அதே வேலை இருந்தது. ஆரம்பத்தில் துரத்தி விடுவோம், பிடிச்சிட்டு வருவாங்க, துரத்துவோம், பிடிச்சிட்டு வருவாங்க, துரத்தியே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு விடுதலை கிடைக்கும். எப்போ ஒப்புக்கொள்கிறாங்களோ அப்போ தான் விடுதலை கிடைக்கும். முனுசாமி 18ஆம் அதிகாரம் 10ஆம் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிவிட்டது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தாவீது திரும்பவும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. மறுபடியும் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அங்க பொல்லாத ஆவி பிடிச்சது. தாவீது சுரமண்டலத்தை வாசித்தான். அந்த பேய் அவனுக்கு போயிடுச்சு. அவன் ஆறுதல் அடைந்தான். இங்க மறுபடியும் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட ஆவி. என்ன நடந்தது? 7ஆம் வாசம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஏற்கனவே ராஜாங்கத்திலிருந்து தள்ளப்படுவதற்கு இவன் ஆயத்தப்படுத்திட்டான். ராஜாங்கத்திலிருந்து தள்ளப்படுது. அதனாலதான் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற பொழுது பெலிஸ்தன் வந்து 40 நாள் வந்து நிந்திச்சான். நீங்கள் வீரர் அல்லவா, இஸ்ரவேலர் அல்லவா, நான் பெலிஸ்தன் அல்லவா, உங்களை ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், நான் வருகிறேன், ஜெயிக்கிறோம் யார்? நான் ஜெயிச்சா நீங்க எனக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சா நான் உங்களுக்கு அடிமை. இந்த தாவீது எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தான்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே பார்த்தான். இஸ்ரவேல் படை வீரர்கள் எல்லாரும் அந்த கோலியாத்துடைய சரீரத்தை பார்த்து பயப்படுறான். அவன் ஏற்கனவே ராட்சதன். அவன் அணிந்திருந்த கவசங்கள், போர் கவசங்கள், போர் உடைகள் எல்லாம் இன்னும் அவனை பெரிதாய் காண்பித்தது. அவனுடைய வார்த்தையிலே தைரியம், தன்னம்பிக்கை இருந்தது. வார்த்தையிலே ஒரு வீரம் இருந்தது. இதை கண்டு படை வீரர்கள் எல்லாரும் பயந்தார்கள். சவுல் எங்கேயோ உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் மாம்ச கண்ணோட்டத்தை பார்க்கிறாங்க. இவர்களுக்குள் இருக்கும் விஷயம் இவர்களுக்கே தெரியல. ஆனா தாவீது மாத்திரம் பார்த்தான். பெருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் கற்பனை சேனை நிந்திக்கிறதற்கு பெருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன். தாவீது இந்த கவசத்தை அணிந்து கொண்டு போட்டு பட்டயத்தெல்லாம் வச்சு பார்த்தாம நடக்கிறதுக்கு வழக்கு மேலே எல்லாத்தையும் கட்டிட்டான். எப்பொழுதும் ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல உள்ளது உள்ளபடியே போனான். யுத்தத்திற்கு என்று வேறு எந்த ஆயத்தம் கிடையாது.
அவன் யுத்தத்துக்கு எப்போதுமே ஆயத்தமா இருந்தான். எப்படி ஆயத்தமா இருந்தான்னு சொன்னால், கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதித்துக் கொண்டே ஆயத்தமாய் ஒரு பலத்தில் நிறைந்து கொண்டே இருந்ததுனாலதான் ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் வந்த பொழுது அவைகளை எரிந்தாய் செய்தான். வாயை பிளந்து போட்டான், பின்னாடியே பிளந்து போட்டான், கொன்று போட்டான். சுலபமா ஒரு மிருகத்தை கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாயோட சண்டை போட்டு அந்த நாயை கொள்வது, காயமின்றி காயங்கள் இல்லாமல் இந்த நாயை கொள்வதே பெரிய விஷயம். முடியாது. ஒண்ணுமே இல்லாமல் வெறுங்கிலே போய் சிங்கத்தை கொண்டா கடைக்கணும், வெறுங்கிலே நாயை ஒரு அடக்கூட நம்மளால் கொள்ள முடியும். அப்ப இவன் எவ்வளவு பெரிய வீரனாக இருக்கிறான். யுத்த வீரன் காய சமர்த்தன் இதெல்லாம் தொடர்ந்து 16ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டது. எப்படிப்பட்டவன் பாரு. அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். இதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய வேலனே இதுதான். எதுவும் அவனுடைய வேலன் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அப்ப இந்த சவுல் என்ன பண்றான்? இவனுக்கு 10,000 கொடுத்த 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை சவுலுக்கு விரோதமாக இருந்தது, விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 16 எனக்கோ 1000 கொடுத்தார், இன்னும் ராஜாங்கம் மாத்திரமோ குறைவாக இருக்குது என்று சொன்னார். அண்ணாவர் கொண்டு சவுல் தாவீதை காய்மதாரமாய் பார்த்தார். மறுநாளிலே தேவனால்பட்ட பொருளாத ஆவி. ஒரு அபிஷேகம் பெற்றவர்களை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்கணும். அபிஷேகம் பெற்ற ஒருவனை அவன் காய்மதாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொருளாத ஆவி சவுல் மேல் இறங்கிச்சு. என்ன செஞ்சான்? அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தான். பொய் தீர்க்க தரிசனம் சொன்னான் இல்லை, வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினாலே சிறுவனிடத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தை எல்லாராலையும் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். பொருளாத ஆவியை பெற்றவர்களால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். தன்னுடைய ஆவி தூண்டுதலினால், ஏவுவதனால், தூண்டுதலினால் வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஒரு முறை சேலத்தை பக்கம் ஜவம்னா போனப்போ வீடுகளுக்கு அழைச்சி கொண்டு போனாங்க. போகிற வீடுகள் எல்லாம் வெளிப்பாடு கிடைச்சது. உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த வீட்டுக்கு பிரச்சனை, உங்களுக்கு கடைசி உங்களுக்கு என்ன வழிது கூட வந்தவருக்கு பார்த்து 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 அது வெளிப்பாடு ஒன்றுமே சொல்லுங்க. ஒரு வீட்டில் போய் வெளிப்பாடுலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்கா, நெஞ்சு வலி இருக்கான்னு கேட்டோம். அவருக்கு கண்டுக்காமே இருக்கா, திரும்ப நெஞ்சு வலி இருக்கான்னு கேட்டார். அவங்களுக்கு இல்லைன்னா மனித ஆவி ஏவுதல், தேவனுடைய ஆவி ஏவுதல் அது வேறதான், அது புரியும். மனிதனுடைய ஆவியை தேவனுடைய ஆவியானோர் சில நேரங்களிலே தூண்டி விடுவார், சில காரியங்களை உணர்த்துவார். அதுவும் மனிதனுடைய ஆவி மனிதனுக்கு ஏற்றவைகளை மாத்திரம்தான் சிந்திக்கும். தேவனுடைய ஆவி தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும். அதிகமாய் சன்னியாசிகளை குறித்து நான் தியானித்தது உண்டு. எப்படி நான் வாழ்ந்தால் மனித சஞ்சாரமே இல்லாம, மனித சஞ்சாரமே இல்லைன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கோபம், பொறாமை, பணாசை, பேராசை இதெல்லாம் வர்றது இன்னொரு வாழ்க்கை பார்க்கணும். மனிதர்களை பார்க்காம இருந்தோம்னா பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. உபச்சாரம் செஞ்சதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி தனியாகவே இருக்கும்போது அது ஏதோ ஒரு மென்டல் ஏதோ ஆகாம இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தேவனை சார்ந்தவர்கள், தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தேவனை சார்ந்தவர்கள் சத்தியத்தை குறித்து தியானித்து
வேத வசனங்களை தியானித்து வேதத்திலே சொல்லப்பட்டவை குறித்து தியானித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை வேற மாதிரி ஆயிடும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சொன்னா நம்ப மாட்டாங்கிற சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்கள் தேவனை சேர்ந்து தேவனை சார்ந்திருக்கிறவரோடு கர்த்தர் பேசுவார். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அவருடைய இருதயத்திலே பேசுவார். ஓ இல்லையா, என் வாக்கு முடியாது, இந்த வருடத்திலே மழையும் பனியும் பெய்யாது என்று அவர் முன்பாக நிற்கிறான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொன்னான். உடனே என்னாச்சு? கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி வாசிங்க 1:16. கீலேயாத்தின் குடிகளிலே இஸ்பிராயி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? தன் காதுகளினால் கர்த்தர் சொன்னாரா? கர்த்தருடைய வார்த்தை அவன் இருதயத்தில் உண்டாயிற்று. இவன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா எலியா இப்படிப்பட்ட ஜீவிக்கு உடையவனாய் இருந்தான். மனித சஞ்சாரம் இல்லாதபடிக்கு ஒரு சன்னியாசியை போல தேவனை சென்று கர்த்தரை சார்ந்து கொண்டு அவன் வேத தியானத்திலேயே இருந்தான். இவன் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக போயிடுச்சு. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தான நேரத்தை கேரி ஆற்றலிலே ஒளித்துக் கொண்டிரு. ஒளிஞ்சிக்க போய் தீர்க்க தரிசிகள் சில நேரம் ஒளிஞ்சிக்க வேண்டியது வந்தா ஒளிஞ்சிக்கணும். ஒளிஞ்சிக்கிட்டான். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காலங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தர் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரம் இருக்கிற கேரி தாற்றிலே தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலாகவும் இறைச்சியும் சாயங்காலத்திலாகவும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் செய்யாததினால்தான் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். கர்த்தருடைய வார்த்தை என்னவாய் வந்தது? அது எப்படி வேணாலும் வரும். வேத வசனத்தை கொண்டு பேசுவார். சொப்பனத்தின் விளையாட பேசுவார். அதை குறித்து ஜாக்கிரதையா சொப்பனத்தின் விளையாட பேசுவார். இருதயத்திலே பேசுவார். தீர்க்க தரிசனமாய் பேசுவார். வெளிப்பாடு வழியாக பேசுவார். அவர் சொன்ன வார்த்தைக்கு எவ்வளவு நாம் கீழ்ப்படுகிறோம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தான் நேரற்ற கேரி தாற்றண்டிலே தங்கி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்படியே கீழ்ப்படியும். நம்முடைய ஆசீர்வாதம். அப்ப தீர்க்க தரிசனம் இப்படியான சொல்லுவாங்க. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பொருளாத ஆவியை பெற்றவர்கள் தீர்க்க சொல்லுவார்கள். மனநாளில் தேவன் விடப்பட்ட பொருளாத ஆவி சவுலினை இறைச்சிட்டு அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். எத்தனை பேருக்கு போய் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டாங்களோ தெரியல. அத்தனை பேருக்கும் என்ன நடந்தது என்று தெரியல. பொருளாத ஆவியின் தீர்க்க சொன்னான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரங்களை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. பொல்லாத ஆவி என்ன பண்ணுது? பொல்லாத ஆவி என்ன பண்ணுதுன்னா தாவீதை கொலை செய்தார். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து குத்தி போடு என்று ஈட்டி அவன் இருந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். எதனால் தப்பிச்சான்? கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருந்தான். தாவீது தன் செய்திகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் மகா புத்திமான நடந்ததை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ராஜா தான் யாரை பார்த்து பயப்படுறான்? ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்து
கோலியாத்தை ஜெயித்து சவுலோடு கூட இருந்து சவுலுக்கு சேவகனாக இருந்து. இப்போ தாவீது எதற்காக வந்தான்னா, சவுலுக்கு பொல்லாத ஆவி பிடிக்கும் போது அவனை விடுவிக்கிறதுக்காக, சுரமண்டலத்தை வாசிக்கிறதுக்காக தான் தாவீது அந்த இடத்துக்கு வந்தான். ஆனால் இப்போ என்ன நடக்குது? சுரமண்டலத்தை வாசித்து அவன் விடுதலைக்கு அவன் வாசிக்கும் போது தொட்டி போட்டு ஈட்டி அவனை எரிந்தான். பொல்லாத ஆவி, ஒரு மனிதனை பொல்லாத ஆவி பிடிக்கும் போது, இந்த பொல்லாத ஆவி அவனை விரட்டும் பொழுது அது எதிராக செயல்படும். அது அதை விரட்டுறவங்களுக்கு தான் தெரியும், அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இங்கே உட்காந்து பேயாவது விசுவாசாவது வெட்டுறேன், குத்துறேன், கட்டுறேன், இருக்கிறேன் சொல்றான் கிண்டல் பரியாசம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தேவ கிருபை இல்லாதவங்களுக்கு எல்லாம் தெரியாது. தேவ கிருபை உள்ளவர்களுக்கு தான் தெரியும். அப்போ பொல்லாத ஆவி, அந்த ஆவி விரட்டவர்களுக்கு எதிராக அவன் செயல்படுவான். ஆனா கர்த்தர் பாதுகாப்பா, விட மாட்டார். கர்த்தர் பாதுகாப்பா. அப்ப தாவீது விலகி தன்னை காத்துக் கொண்டான். மார்க் 13:22 23 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள கிறிஸ்துவரும் கள்ள தீர்க்கதரிசியும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் முன்னதாக அறிவித்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசி வருவதற்கு முன்னதாக அங்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தான். அங்கே ஒரு கள்ள தீர்க்கதரிசி அங்கே இருந்தான். அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு எத்தனை பேர் பிரயோஜனப்பட்டாங்களோ, எத்தனை பேர் ஏமாந்து போனாங்களோ தெரியாது. அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். பார்த்தனே மலேசியாவில் என்ன தீர்க்க தரிசனம் ரோடு சார மாதிரியே சொல்றாரு. இவ்வாறு எழுதி ஜபம் பண்ணும்போது ஒரு ஆவி நிறைவு இல்லை. ஒரு காரியம் சொல்லும் போது உங்களுக்கு இது நடக்கும், நீ ஜோபம் நம்பிக்கையாருன்னு சொன்னாதான் சொன்னேன். சொன்னோட நீ ஜோபம் பண்ணும்போது அதை எடுத்து பெருசா ஒரு வீட்டில் சொல்லி இவ்வளவோ பெருசா. இங்கே ஒரு வீட்டில் துப்பாக்கி தொழிற்சாலை ஒரு வீட்டில் ஜோபம் பண்ண போனப்போ ஒரு வீட்டுக்கார வீட்டில் அடிச்சு போடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க துப்பாக்கி தொழிற்சாலை வேலை செஞ்சவங்க ஸ்டாஃப் ஒரு இதை ரட்சிக்க விடுவார். நீங்கள் நல்லா ஜோபம் நடத்துறது ஜோபம் உடனே போடுறது ஓடியிருக்காரு. இல்லை பயப்படாதீங்க, ஒரு ரட்சிக்கிறவர் அவர் அப்போஸ்தலரோடு செய்வார். பெருசா காட்டணும். எந்த ஏவுதனாலும் சொல்லணும். நம்ம சொன்ன வெளிப்பாடோட அவங்க சொன்ன தீர்க்கம் பெருசா இருக்கணும்ல சொல்றாரு தெரியுது. வசனம் வாசிக்கும் போது வசனம் தினசரி வாசிக்கிறவங்களுக்கும் எப்போது வாசிக்கிறவங்களுக்கும் வாசிக்கும் போதே கண்டுபிடிக்கல இவங்க இந்த அளவு வாசிக்கிறாங்க. இப்போ கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசியும் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று ஒரே ஒருவர் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். வேற யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கல. ஆனாலும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசியும் எழும்பி என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும் பொழுது ஆவியானோர் கிரியை செய்கிறாரா என்று அந்த இடத்துல கவனிக்கணும். நீங்களோ எச்சரிக்கையார்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். முன்கூட்டியே நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்திருந்தீர்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். பிசாசுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தா
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், நாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். சத்தியத்தை கைக்கொள்வோம் என்றால் நமக்குள்ளே சத்தியம் இருக்கும் என்று சொன்னால் அவன் வரமாட்டான், அங்கு பார்ப்பான். நாம் சத்தியத்தை கை கொண்டிருந்தால் தேவ பட்டயம், இருவரும் கருப்புள்ள பட்டயம், தேவனுடைய வார்த்தை இது நமக்குள்ளே இருக்கிறது. அது இருக்குன்னு தெரிஞ்சும் கிட்ட வந்து பார்ப்பான். நாம் அந்த வசனத்தை கை கொள்ள உபயோகிக்கிறதை பார்க்கும்போது அவன் ஓடி போவான், தானாகவே ஓடி போவான். எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நாளுக்கு நாள் ஜெபம், வேத வாசிப்பு, என்ன வாசித்தோமோ அதை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது நாம் ஆண்டவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் அவர்கள் நெருங்கும் போது அவர் நம்மிடத்தில், ஆண்டவர் நம்மிடத்தில் நெருங்கி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமணம் உள்ளவர்களே இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள், கைகளை சுத்திகரியுங்கள். லஞ்சம் வாங்குகிற கை, துரிகரமாய் பாவம் செய்கிற கை, அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிற கை, கொலை செய்கிற கை, துன்புறுத்துகிற கை, இவைகளெல்லாம் கழுவி சுத்திகரித்து, கைகளை சுத்திகரித்து, இருமணம் உள்ளவர்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இருமணம் இதை செய்கிறதா அதை செய்கிறதா? இதை செஞ்சு அந்த ஆசீர்வாதம் போயிட்டா என்ன பண்றது? அதை செஞ்சு இந்த காரியத்தை இழந்தா என்ன பண்றது? இருமணம் ஆரம்பத்துல நிறைய பேருக்கு அவ்வளோ தூரம் பெயரை துரத்தி அவ்வளவு செஞ்சு எல்லாம் செஞ்சு ஒரு நாள் சரி போய் பார்க்கலாம், போய் பார்த்தா சாமியார் சிஸ்டர்கள்லாம் வந்து ஜெபமாட மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த அம்மா என்னை கண்டோன்னு இந்த அம்மாவை தூக்கி வாரி போட்டு, இருமணம். நம்மளை பார்த்தா நம்ம மாதிரி, அவங்கள பார்த்தா அவங்க. அருள் நிறைந்த மனித வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீரே என்று சொன்னால் வேதம் அப்படி சொல்லுது, வேதத்தை அது இருக்கு. இரண்டாவது, அசிஷ்ட மரியாதை சர்வேஸ்வரிய மாதாவை பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கணும் அப்படிங்கிற வகையில் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததான் அது முதல்ல ஒரு சொல்லுவோம், மீதியான அதை சொல்லுவாங்க, அது எங்கேயுமே கிடையாது. வேற வாழ்க்கைக்கலாம். அப்ப இந்த அம்மா அங்க நின்றுட்டு இப்ப பார்க்கணும், இந்த அம்மா தூக்கி வாரி போட்டு மறுபடியும் எப்படி மூஞ்சியை முடிக்கிறது நமக்கு தான் வருத்தம் வந்து, ஆனா அவங்க வரத்தான் செஞ்சாங்க. இருமணம் நீங்கி ஒரு மனம், ஒரு மனதாய், ஒரே மனமாய், ஒரே இருதமாய் கர்த்தரை தேடும்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வரணும். தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும், மனசுக்குள்ள இருக்கணும். 1 சாமுவேல் 4:22 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு திரும்பி போயிற்று என்றார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. தேவனுடைய பெட்டிகள் என்ன இருந்தது? தேவனுடைய பெட்டிகள் கற்பனைகள் இருந்தது, ஆறுடைய குளிர்ந்த கோல் இருந்தது, மண்ணா இருந்தது, எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. தேவனுடைய கற்பனைகள் அதில் பிரதானம், மற்றவைகள் நினைவு சின்னம். ஆறுடைய குளிர்ந்த கோல் நினைவு சின்னம். அவனை ஆசாரியனாக அவனைத்தான் தெரிந்து கொண்டார் என்பதற்கான ஒரு நினைவு சின்னம். மன்னா என்பது ஒரு நினைவு சின்னம். வனாந்தரத்திலே கர்த்தர் இந்த ஜனங்களை போஷித்தார், அந்த மன்னா எப்படி இருந்தது என்பதற்கு நினைவு சின்னம். கற்பனைகள், கட்டளைகள், இது மனிதனுக்கு நிரந்தரமான. இரண்டாவது 2 கற்பனை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால்
இஸ்ரவேலை கேள், உன் தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனை தான். அதான் அங்கே 2 தான் கொடுக்கும். இதுக்குள்ளே 2 கற்பனைகள் தான். எப்பொழுது பெட்டி உடன்படிக்கை பெட்டி, தேவ கட்டளை இருக்கக்கூடிய பெட்டி, அந்த கட்டளை அந்த கற்பனைகள் தேவன் அந்த இடத்தை விட்டு பிடிபட்டு போனதோ, அது பெரிய கையில பிடிபட்டு போச்சு. எங்கேயாவது எடுக்கலாம். எப்பொழுது பிடிபட்டு போச்சோ அப்பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. நாம் சத்தியத்தை கை கொள்ளாதபடிக்கு எப்பொழுது சத்துரு நம்மை கொள்ளையாடுகிறான், எப்பொழுது சத்தியத்தை விட்டுக் கொடுத்து தவறான காரியத்திற்கு விக்கிரகங்களுக்கு நாம் இசைந்து போகிறோமோ அப்பொழுது மகிமையை விட்டு விடுகிறோம். மறுபடியும் பெட்டியை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பெட்டியை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பெட்டி வரும்போது முறைப்படி அது வராதனால ஊசாய் அடைக்கப்பட்டா சேர்த்தான். திரும்ப தாவீது யோபை தேவனுடைய வீட்டில் வைத்திருந்தா. தாவீது மறுபடியும் மகிழ்ச்சியோடு நடந்தோடு அதை கொண்டு போனான். அந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றார்கள். பெற்றாங்க. வாசிகள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11, 12. கர்த்தருடைய பெட்டியை கித்தியனாகிய ஏபோத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபோத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபோத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபோத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தருடைய பெட்டியை கித்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது பெட்டியை அதுக்கு முன்னாடி கொண்டு வர்றது தாவீது பயப்படுறான். அதுக்குள்ள என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை அதுக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கும்? அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கற்பனைகள், அந்த கட்டளைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. இன்னும் வேறு தேவை உண்டாயிருக்க வேண்டாம் என்ற கற்பனை எல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய 10 கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இதை பெலிஸ்தன் பிடிக்கிக் கொண்டே வைத்திருக்கான். அவருடைய பட்டயம், உருவப்பட்ட பட்டயம் பெரிதாவாய் திரும்பாது. அங்க கொண்டே வச்சிருக்கான் தேவனுடைய வார்த்தை. அப்பொழுது அந்த பட்டயம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் செயல்பட்டது. அழிஞ்சாங்க, ஜனங்க அழிஞ்சாங்க. பெரிய வாதை, கொடூரமான வாதை. அது எங்க இருக்கணுமோ அது அங்கதான் இருக்கணும். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திலே தான் அது இருக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை யாராயும் ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் சத்தியத்தின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி உடன்படிக்கையின்படி விருத்த சேதனம் செய்து கொண்டால் இஸ்ரவேலரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டான். ஏன்னா எஸ்தரின் நாட்களிலே அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். அப்போ அநேகர் 127 நாட்கள் எத்தனையோ இனத்தவர் இருப்பாங்க, எத்தனையோ ஆராதனைக்காரர் இருப்பாங்க. அவர்களின் உயிருக்கு பயந்தவர்கள் எல்லாரும் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இப்ப யூதரோட சேர்ந்து கொண்டார்கள். முறைப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டு சேர்ந்து கொண்டார்கள். அப்படி செய்தால் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய பெட்டி அந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு மாத்திரமே சொந்தமானது. அது இங்கதான் இருக்கு, அங்க இருக்கு. வர்ற வழியில மாட்டு வண்டி, புது மாட்டு வண்டி செஞ்சு கொண்டு வர்றாங்க. தேவனுடைய சித்தமல்ல. அதை ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்றுதான் தேவனுடைய திட்டம். அவர் மாட்டு வண்டியில கொண்டு வந்த பொழுது பெட்டி தடுமாறும் போது மோசே பிடிக்க தொட்டான். கர்த்தர் அடித்தார், அவன் உடனே செத்தான்.
ஏன்னா வர முறை சரியில்லை. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேல் தேசத்துக்கு தான் வரணும், ஆனால் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வரக்கிற விதம் சரியாக பயந்து போயிட்டாங்க. ஓபேத் தேவன் வீட்டில் வச்சிருக்காங்க. 3 மாசம் தான் அங்கே இருக்குது. அவன் பெரிய ஐஸ்வர்யவானா போயிட்டான். கர்த்தருடைய தேவனுடைய பெட்டி நிமித்தம் இன்றைக்கு சொல்லப்படும். அவனுடைய உழைப்பு அதற்கு முன்பாக அவன் உழைத்து கொண்டிருப்பான், எல்லாமே செய்துட்டு இருப்பான். அன்றைக்கும் செய்து கொண்டுதான். ஆனால் கர்த்தருடைய பெட்டி வந்த பிறகு உன்னுடைய பிரயாசங்கள் பல மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான்னு சொன்னான். எல்லா நாளும் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அந்த பஞ்ச காலத்துல மாத்திரம் விவசாயம் பண்ணா 100 மடங்கு விளைஞ்சது. கர்த்தருடைய அற்புதம், அதிசயம். எல்லா நாளும் 100 மடங்கு விளையல, அப்பதான் 100 மடங்கு விளையல. ஓபேத் தேவன் எப்போதும் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தவன் தான். எப்பொழுதும் அது அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தருடைய பெட்டி வீட்டுக்கு வந்த பிறகு ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஐஸ்வர்யங்கள். அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கொண்டு வந்தா போகும், மறைப்படி பறிவிட்டான், எல்லாம் செய்த மறைப்படி கொண்டு வருவான். இப்போ தாவீது நகரத்திற்கு ஒரு பாதுகாவல் வந்தது. சவுலுடைய நாட்களிலே பாதுகாவல் இல்லை. பெட்டி பிடிபட்டு போறது சவுளுடைய நாட்களிலே போதுமான பாதுகாவல் இல்லை. அவனுக்கு ராஜாவும் கிடைத்த பொழுது அவன் வெற்றி அடைஞ்சாங்க. யோனத்தானின் ஆயுதாரி போய் ஒரு அறைய நிலத்துல ஒரே அறையில 30 பேர் விழுந்தான். அறைய நிலம் ஒரே 30 பெரிய வெற்றி கட்டளையிட்டார். சவுல் மீறின போது தள்ளப்பட்டு போனான். கர்த்தருடைய பெட்டி போன உடனே சிலை விட்டு மகிமை நீங்கிட்டு இப்பொழுது மறுபடியும் வந்த பிறகு தாவீது நகரம் ஆசீர்வதிக்கப்பட்டதா என்று அவனுடைய ராஜ்யம் நிலைத்து நின்றது. ராஜ்யம் நிலைத்து நின்றது, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய். ஒருவசி 4ஆம் அதிகாரம் 4ஆவது செல்லுபடியான வாசலை தேவன் திறந்ததும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறார். திருவசனம் செல்லுபடியான வாசலை தேவன் திறந்தரும்படி எங்களுக்காகவும் வேண்டி. திருவசனம் செல்லுபடியான வாசல். திருவசனம் எப்படி செல்லும், எங்க செல்லும்? திருவசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்கு, ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படணும். டாக்டர் லீதியாருடைய இருதயத்தை திறந்த பொழுது அவள் அப்படியே ஏற்றுக்கணும். திருவசனம் ஏற்றுக்கொள்வதற்கு வாசல்கள் திறக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு வாசல்கள் திறக்கப்படணும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படணும். இருதய வாசல்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். திருவசனத்தை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கணும்? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் திருவசனத்தை முறையாய் பயன்படுத்தணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நம்ம கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னா அவங்க கேட்பாங்க, உங்களையே ஆசீர்வதிக்கிறேன்னு கேட்பாங்க. நீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவரை பின்பற்றீங்க, இயேசு பின்பற்றீங்க, இத்தனை வருஷம் கிறிஸ்துவங்களா இருக்கீங்க, உங்களையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற. கட்டடத்துல எல்லா ஐஸ்வர்யம் உண்டு. யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணுமோ அதை தருவோம். அது கிடைக்கிற பொழுது நாம் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாத்துக் கொள்ளணும். அதை விரயமாக்க கூடாது. ஒருவேளை பூமியிலே
சேர்த்து வைக்காத இங்கே தூரும் பூச்சியும் அழித்து போடும் பரலோகத்திலே சேர்த்து வைங்கள் என்று சொன்னால் பரலோகத்தில் எப்படி சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கணும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற போது என்னைக்கும் அழியாது. உன்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவு காலம் இருந்தாலும் நாம் போகும் பொழுது அதை பார்க்கலாம். அது நமக்கு வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம சேர்த்து வைத்த ஐஸ்வர்யம் அது இங்கே இருக்கும். பூமியிலே விரயமாக்கி விடுவோம் என்று சொன்னால் திரும்ப அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணங்கள் சொல்லலாம், ஆனால் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு யாருக்கு என்ன பதில் சொல்லணும். கடினமானவர்களை பார்க்கும்போது இவர்களுக்கு பதில் சொல்ல எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பதிலை சொல்வதற்கு அந்த நேரத்தில் உதவி செய்வார். எவ்வளவோ முறைகள் அப்படி நான் கூட சமாளித்திருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்ததினால் பதில்களை சொல்லியிருக்கிறேன். கடினமான மனிதர் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார நேரினதாயும் இருப்பதாக. கிருபை பொருந்தினதாய், தேவனுடைய கிருபை பொருந்தினதாய். நம்முடைய வார்த்தைகள் கடினமுள்ளதாய் காணப்படாது, இரக்கமுள்ளதாய் காணப்பட வேண்டும், அன்புள்ளதாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். உப்பால் சாரண இருப்பது. எவ்வளவோ மணி நேரம் பேசுவாங்க, ஒண்ணுமே இருக்காது. பார்க்கணும் சில நேரத்தில் பேசுற பார்த்தா பெரிய பிசினஸ் பேசுற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. இந்த வீட்டுக்காரனுக்கு அது குறை, இந்த வீட்டுக்காரனுக்கு இது குறை, இவங்க இப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க. இது ஒண்ணுக்கு பிரயோஜனம் தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் உப்பால் சாரமேனா, உப்பால் சாரமேற்றப்பட்டது. சாரம்னா உப்பு எதுக்கு? அது ஒண்ணுக்கும் பிரயோஜனம், குப்பை கொட்டப்படுறதுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். சாரமேற்றப்பட்ட உப்பு மனிதனுக்கு சுவை கொடுப்பது மாத்திரமல்ல, அது ஒரு பலத்தை கொடுக்கும். உப்பில்லாம ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டு உடம்புல பலனே இருக்காது. சரியான உப்பு நம்முடைய சரீரத்துக்கு ஏற்ற பிரகாரம் சரியான உப்பு போட்டு சாப்பிட்டா அந்த பலன் இருக்கும். ஏன்னா உப்பின் சாரம், அந்த சாரத்துல ஒரு பலன் உண்டு. சாரமேற்றப்பட்ட உப்பை போல நம்முடைய வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தையே ஒரு பலன் உண்டு. யாருக்கு என்ன ஆலோசனை சொல்றோமோ, யாருக்கு எந்த சுவிசேஷத்தை சொல்றோமோ அந்த சுவிசேஷம் அவருடைய இருதயங்களிலே கிரியை செய்யும். வசனங்கள் வார்த்தைகள் இருதயங்களிலே கிரியை செய்யும். ஒரே முறை ஜெபம் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார் என்று சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அது மனசுல வந்து வேற நிபத்தை சிந்திச்சு அதை ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனா இருக்காங்க. ஏன்? சாரமேற்றப்பட்டவர். வார்த்தையை சொல்லும் போது ஆத்ம பாரத்தோடு என்று சொல்லணும். ஆதாயத்துக்காக சொல்றது அந்த ஆதாயம் ஒரு சிலர் சொல்றாங்க, ஆத்ம பாரத்தோடு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆத்ம பாரத்தோடு அங்கே நடக்கணும். ஊழியக்காரர் செய்தார். இங்கே வந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங் நடத்திட்டு போது ஒரு பையனுக்கு ஒரு கால் உயரமா ஒரு கால் கம்மியாவது சான்ஸாக நடந்து வருவோம். அந்த பையனை கூப்பிட்டு டேபிளில் பட்டு வச்சார். கேட்டார், இவனுக்கு சோகமானா என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்கல்ல? நான் அப்படின்னு நினைக்கல, நான் ஆத்ம பாரத்தோடு நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்ச அந்த ஒரு கால் கம்மியா இருக்கிற ஒரு காலை பிடிச்சி எடுத்தாலும் அப்படியே வளர்ந்து வந்து அடுத்த கால் வரைக்கும் எடுத்து கொண்டு வந்தார். இதை பார்க்க ஒரு ஊழியக்காரர் என்று சொன்னார். பார்த்து இந்த நேரம் பார்க்க ஊழியக்காரர் சொன்னார், ஆத்ம பாரத்தோடு நிற்கிறேன்னு சொல்லியிருந்தார். காலடி வளர்ந்து வந்துச்சு. ஆத்ம பாரத்தோடு ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் அது நடக்கும். ஆத்ம பாரத்தோடு அவருக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் அப்படின்னா அவர்கள் அதை அவருடைய இருதயத்தில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேசி
எனக்கு அந்த சுப்பையா பிள்ளை என்ற மந்திரவாதி சொன்னது நான் 2வது படிக்கும்போது கேட்டது என் காதில். 28வது வயசுல எனக்கு தெரியுது. 87 27வது வயசுல எனக்கு தெரியுது. 27 கடைசி டிசம்பர் மாதம், அதனால 28 வச்சுக்கோங்களேன். 28வது வயசுல எனக்கு தெரியுது. 2வது படிக்கும்போது 7 வயசு, 20 வருஷம் 21 வருஷம் கழிச்சு எனக்கு தெரியுது. சுப்பையா பிள்ளை மந்திரவாதி சந்தித்த கடவுள் இருப்பது உண்மையானால் என்னை சந்திக்கட்டும். 21 வருஷம் கழிச்சு ஆத்ம பாரத்தோடு நாம் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால், சாட்சியை சொல்லுவோம் என்று சொன்னால், எப்பொழுது வேண்டுமானால் அது தெரியும். நம்முடைய பெயருக்காக, நம்முடைய பெருமைக்காக, ஏதாவது ஆராய்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், சாரமற்ற உப்பு, அதில் சுவையும் இருக்காது, பலனும் இருக்காது. சாரம் உள்ள உப்பாக நாம் இருக்க வேண்டும். சாரம் உள்ள உப்பா இருப்போம் என்று சொன்னால், ஆவியானோர் நமக்குள்ளே கிரியை செய்தால் மாத்திரமே அது நடக்கும். ஆவியானோர் நமக்குள்ளே கிரியை செய்தால் மாத்திரமே சத்தியத்தை ஆத்ம பாரத்தோடு நம்மால் சொல்ல முடியும். தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு அவ்வளவு சீக்கிரம் விலக மாட்டார். அதிகமான வாய்ப்புகளை கொடுப்பார். அவர் விலகும் அளவுக்கு ஏமாந்து போய் சத்துருடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுத்தால் ஆவியானவர்களாகும். சிம்சோனை விட்டு எப்பொழுது விலகினால், அவன் தன் சத்துருடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தான். மடியில படுத்து இருதயத்தெல்லாம் திறந்தான். இருதயத்தையெல்லாம் திறந்துட்டான். அப்பொழுதுதான் அவன் ஒப்பு கொடுத்தான். சவுல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை காய்மதானமாய் பார்த்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடந்தான். கர்த்தருடைய ஆவியவனை விட்டு விலகினான். ஒரு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவியவனை கலங்க பண்ணிட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தேவன் அவன் கொடுத்துட்டு நம்முடைய பரிசுத்த ஆவி பாதுகாத்து கொள்ள வேண்டினார். கடைசி வரையும் முடிவு வரையும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். சோதர ராஜா துதிக்கிறப்பா, நம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக இந்த நாளில் இருந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் இந்த மூலமாக நடத்தி கொடுக்கிறேன். நன்றி ராஜா. பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறார். சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் பதியந்து நேசிக்கும். ஒவ்வொருடைய சரீரங்களை பலவீன வியாதி வேதனைகளை நீங்கி போகும். இந்த பலத்தை காட்டும் சமாதான தேவனை ஒவ்வொருடைய இருதயங்களிலே குடியுடன் ஆளுகை செய்கிறார். எந்த விதமான தேசத்தின் பலனால் பாதுகாப்பு யாவும் முடிவெடுத்து சாட்சிய நிலைத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவன் தேவன் தேவன்